ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேபிகேஸ் மான்வா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜங்க் ஜூஸ் மான்வா எபிசோட் 5 பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே யூனிவர்சிட்டி ட்ரைனிங் கிரவுண்ட் காட்டுறாங்க. ஹீரோ பாட்டு ஓடிட்டுக்கிறான். ஓடணும் சீக்கிரமாக ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கும்போது கடைசியில் என்னடா பார்த்தா 3 பேர் ஓட்டுக்கிறாங்க. பின்னாடி கொலை மாதம் அது ப்ரொஃபஸர் வந்துட்டு இருக்கிறாரு. இவன் வேற சீக்கிரம் போகணுண்டா, ப்ரொஃபஸர் வந்துகிட்டே இருக்காரு, அடி வாங்கிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ப்ரொஃபஸரா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இது காம்பேட் ட்ரைனிங்கு, இது பண்ணியே ஆகணும், பாஸ் ஆகணும், இன்சென்டிவ்லாம் அதிகமாக காட்டணும்னு சொல்லிட்டு போகும்போது அவர் சொல்கிறாரு, உங்கள் பவர்லாம் காட்டலாம் எங்கள் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு செயின்ஸை ஆன் பண்ணிடுறாரு. ஹீரோக்கெலாம் அவ்வளோதான், அல்லே இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அது மாதிரி தான் மூஞ்சி வச்சுட்டு இருக்கிறான். ப்ரொஃபஸர் ஜி என்ன சொல்கிறாருன்னா, நேற்று ஓரியன்டேஷனில் மட்டும் நல்லா மாசாக காட்டினீங்க, என்ன ஒன்றுமே காட்டல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு, நான் எங்கடா மாசாக காட்டினேன், நான் இன்னும் தப்பிக்க தாடா பார்த்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னடா முறைச்சி பார்க்குறீங்க, ஓடுங்கடா எல்லாம் செத்துருவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஐயோ ஓடுங்கடா, இதெல்லாம் சொல்லவே இல்லை, எப்படா இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வீசுறாரு செயின்ஸாவை. ஹீரோ வந்துட்டு ஜார்ஜ் பண்ணி தப்பிச்சிடுறான். எப்படியோ தப்பிச்சதுக்கப்புறம் ஐயோ முடிஞ்சு போச்சு, பக்கத்தில் வந்தால் அவ்வளோதான், இல்லைனா செத்துருவேன், ஓடணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறாங்க. அப்புறம் இன்னொருத்தவன் இருக்கான் ஃப்ரெண்டு, அவன் வந்து வேறு தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் மூஞ்சி பக்கமே வந்துடுது. ஐயோ செத்தண்டா போச்சு அப்படின்னு சொல்லும் போது இழுத்துடுறாங்க. யாருன்னா ஹீரோ தான் இழுத்துடுறான். இழுத்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு முறைச்சி பார்க்குறாரு. என்னடா தப்பிச்சிட்டிங்களாடா, என்ன அவ்வளோதான் நினச்சிங்களா, இந்த மாதிரி பவர் காட்டண்டா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இவரை வேறு கோபமாக இருக்காரு, இந்த செயின்ஸை வேறு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரே வீசுறாரு. டக்குன்னு தப்பிச்சிட்றானுங்க. விட்டுருந்தா ஹீரோட கை பறந்துருக்கும். ஐயோ நல்ல வேலை, இந்த ட்ராகன் ஃப்ளை பவருக்குனால தப்பிச்சுக்கிட்டேன், எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் யோசிக்கிறான், அவன் என்ன மாஸ்டர் சொன்னால அப்படின்னு சொல்லும்போது தான் டக்குன்னு அவர் பிடிக்க வந்துடுறாரு. பிடிக்கும்போது சொல்கிறாரு, எங்கடா ஞாபகம் வச்சுருக்கிறேன், இங்கே என் கூட சண்டை போடுறேன்னு சொல்லும்போது ஹீரோயின் நல்ல வேலை தூக்கிட்டு போயிடுறா. அப்போ தான் சொல்கிறா, இங்கே பாருடா, இங்கே ஃபஸ்ட்டு இங்கே வா, எங்கடா யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ தேங்க்ஸ் நல்ல வேலை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லும்போது, டேய் ஓடுங்கடா அப்படின்னு சொல்கிறா அவன். ஐயோ தப்பி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறான் அவன். முடிஞ்சு போச்சு, என் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு கத்துறான். டக்குன்னு பார்த்தா ஹீரோ ஃப்ரெண்டு வந்துட்டு மண்ணை தூவி தப்பிச்சிட்றான். அவர் அந்த மண் தூள்லேருந்து வந்துட்டு, என்னடா சின்ன பசங்க தனமாக பண்ணிட்டுக்கிறீங்க, என்ன அப்படின்னு நினச்சிங்களாடா அப்படின்னு சொல்லும்போது ஃபுல்லாக புழுதியாகி போயிடுது. கடைசியில் பார்த்தா 3 பேரும் விட்றா ஓட்டம் அப்படின்னு சொல்லி பிச்சுட்டு வரானுங்க. அவரால் இப்படி பண்ணுறாரு, என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லி ஓட்டுக்கும்போது வில்லியை காட்டுறாங்க. இவன் தான் வில்லி. இப்போ ப்ரிசன் வந்திருக்கா. ப்ரிசன் வந்ததுக்கப்புறம் யாரா காட்டுறாங்கன்னு பார்த்தா இவன் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ துரத்துனான் இல்லை ஃபஸ்ட் எபிசோடு, அவன் தான் அவன் பார்த்துட்டு, என்ன வந்துட்டியா, என்னை காப்பாற்றுறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்கிறா அவள். ஆமாம் உன்னை தான் காப்பாற்ற வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் என்ன பண்ணுறா, ஒரு ஐடி கார்டு எடுத்து காமிக்கிறா. யாருன்னா போன எபிசோடில் கொண்டிருப்பார்ல ஒருத்தவனை, அவனை வச்சு ஐடி கார்டு காட்டும் போது ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் ஒருத்தவன் யார் நம்ம ஹீரோ மாட்டினான்ல, அவன் வந்துட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வரான் அந்த ஐடி கார்டை. இது ஒர்க் பண்ணால் தான் வரும், ஆஃபீஸர் ஐடி தான் ஒர்க் ஆகும்னு சொல்லும்போது, நல்ல பையன் என் கூடயே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவன் சொல்கிறான் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா இதான் நகர மொழியில் என்னடாச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியுது அவள் பாய்சன் செலுத்திட்டா. நல்ல வேலை பண்ண தம்பி, இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அதை விசிறி அது வந்துட்டு ஓப்பன் ஆகிடுது. அவன் சொல்கிறான், ஹலோ தேங்க்ஸ் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் மால்ஸாக இது கழட்டி விட்டு போட்டு வந்துட்டு இருக்கிறான். வரும்போது ஆஹா எனக்கு டேஸ்டான ஃபுட்டு கிடச்சிருச்சு, ஆனால் இது சின்னதாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, இது எங்கேயும் போகாது, இன்னும் நம்ம ஃபுட்டு வேட்டையாடலான்னு சொல்லும்போது அவன் டக்குன்னு வந்துடுறான். பக்கத்தில் வந்துட்டு அவனை உருவம் பார்த்தா பயமாக இருக்குது. அவன் பயந்துடுறான் அந்த இதுக்கே. யாரா அவனுங்க, என்னடா பண்ணிங்க, என்ன ஹெல்ப் தானடா பண்ண வந்தேன் அப்படின்னு நினைக்கிறான். அவ்வளோதான், அவனை கொன்னுட்டான். அவன் சொல்கிறா, எப்படி இந்த ஃபுட்டு இருக்குது, இப்போ தான் வந்தல வெளியே அப்படின்னு சொல்லும்போது தான் வெளியே காட்டுறாங்க. ஐயோ தப்பிச்சு ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறானுங்க. ஹீரோ வந்துட்டு, அப்பாடா கொஞ்சம் தூரம் வந்துட்டோம், ஒரு 4 மணி நேரம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தாண்டா பாதிக்கு நேரமே முடிஞ்சிருக்கு, என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அவர் வந்துட்டு தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஸரு. அவன் வந்துட்டு, அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ப்ரொஃபஸர் ஜி இப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது, என்னடா இது ஃபஸ்ட் நாளே டெஸ்ட் வச்சுன்னு சாவடிக்கிறீங்கடா, முடியலடா அப்படின்னு சொல்லும்போது அவன் வேறு படுத்துடுறான். என்னால் ஒன்றும் முடியல, ப்ரொஃபஸர் மாதிரி தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் முடியலையே அப்படின்னு சொல்லும்போது, இதுவும் ஈஸியாக தான் இருக்கும்,
யாரை பார்த்தும் பயப்படாத, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவன் கம்முன்றுங்கடா, என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க, சத்தமாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னென்னு பார்த்தா ஒரு 2 பொண்ணுங்க துரத்திட்டு வரும்போது அவன் பார்த்துட்டு ஐயோ அந்த பொண்ணுங்க அவ்வளோதான் சாக போகிறாங்க, முடிஞ்சது, இனிமேல் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அவன். அந்த பொண்ணுங்க 2 பேரும் என்னை கொல்லாதீங்க, நாங்கள் தெரியாமல் ஸ்லிப்பாகி விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, என்ன இதே மாதிரி வேறு எவனோ அவனை கொல்ல வரும்போது ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன்னு சொன்னால் கொல்லாமல் விட்டுருவானா அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு அவர் வெட்ட வரும்போது யார் வந்து தடுக்கிறான்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து தடுத்துட்றான். தடுத்துட்டு இதெல்லாம் ரொம்ப தப்பு, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான். நீ யாரா கேட்கறதுக்கு, இப்போ நீ தான் மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் ஹீரோ யோசிக்கிறான், ஐயோ நாம் தான் மாட்டிக்கிட்டேமே, போச்சுடா அப்படின்னு சொல்லும்போது இவன் எவன்டா அவசர கொடுக்க, இவன் பாட்டுக்கு முன்னாடி போய் மாட்டிக்கிட்டே வரான் எல்லா டைமும் அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்களாம் ஓவர் கில் பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது நான் பண்ணுறேன்னா இதே மாதிரி மற்றன்ட்ட போய் சொல்லுவியா நீயே அப்படின்னு சொல்லும்போது ஐயோ நகரணும், என்னடா நின்றுக்கிறேன் இங்கேயே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறான். அவ்வளோ தைரியமாச்சா, ஒரு எக்ஸாம் நடுவில் நின்று நீ பேசிகிட்டு இருக்கியா அப்படிங்கிறாரு. அவன் சொல்லும்போது தான் அவ்வளோதான் முடிஞ்சுதுடா, அவன் செத்துட்டான்டா, முடியாதுடா அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் அவ்வளோதான், நீ இனிமேல் இந்த கிளாஸில் இருந்துருவியா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோதான் முடிச்சுட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது தான் இன்னொருத்தன் காட்டுறாங்க. அவன் பாட்டுக்கு நாயோட மோசமாக முடிச்சு வந்துட்டு இருக்கிறான், என் ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டு. இறா அவன் ஃபுட்டு இங்கே தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்கிற வில்லி சொன்னதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே தான் அந்த ஸ்மெல் வருது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அந்த ட்ராகன் ஃப்ளை இங்கே பக்கத்தில் தான் இருக்கான், எனக்கு அவன் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கும் அந்த தோணிடுது, சர்வீஸ் வந்துடுது அவனுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வேறு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஷேர் பண்ணிடுங்க. பாய்.